மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ரொம்ப நாளாகவே இதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது ஒரு தேநீர் கோப்பைக்குள் இருக்கிற அலை அதிர்வுகள் மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்க. ஆனால் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. மாணிக்கம் தாகூர் அவர்களோட பேச்சு, பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சு, இது எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் நேற்று பேசினதோடு இல்லாமல் தீர்மானம் போட்டிருக்காங்க. அரசியலில் வந்து வாய்வழி வார்த்தைகள், வாய்மொழி வார்த்தைகள், ட்வீட் பண்ணுறது, இப்போ இருக்க காலகட்டத்தில் ட்வீட் பண்ணுறது, இதை விட வந்து ஒரு தீர்மானமாக அது ஒரு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் போட்டால் கூட அதற்கான முக்கியத்துவம் என்பது வேறு. இது எல்லாமே அவர் நேற்றைக்கு பேசியது, அந்த தீர்மானம், மாணிக்கம் தாக்கூரோட நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது அது கண்டிப்பாக மேலிடத்தின் கண்ணசைவு இல்லாமல் அது நடந்திருக்காது. குறிப்பாக ராகுல் காந்தியோட ஆசீர்வாதம் இல்லாமல் அது நடந்திருக்காது என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனெனில் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா டுடே கான்க்ளேவில் அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று அறிவித்த பிறகு இதெல்லாம் நடக்குதுன்னும் பொழுது கண்டிப்பாக வந்து அது மேலிடத்தோட ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடக்காது என்று தான் நான் நம்புகிறேன். இது அடுத்தடுத்த கட்டங்களை போகும்பொழுது இது கூட்டணி முதன்முறையாக கூட்டணி தொடருமா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. ஏனெனில் கடந்த முறை நாம் பேசும்பொழுது நான் உங்களிடம் சொன்னது வந்து ஸ்டாம் இன் எ டீ கப், ஒரு தேநீர் கோப்பைக்குள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு புயல், எப்படியும் இது அடங்கிவிடும். ரெண்டு தரப்புக்குமே வந்து நிர்பந்தங்கள் அதிகம், மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஆகவே வந்து அவர்கள் விலக மாட்டார்கள் என்று தான் நான் கருதியிருந்தேன். இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து பார்க்கும்பொழுது இது வந்து கசப்பு அதிகமாகிட்டே போகுது. ஒருவேளை இது சரி செய்யப்பட்டால் கூட இன்னமும் அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதற்கான விலையை இருவரும் கொடுப்பார்கள். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் வந்து ஒரு குரலில் பேசாமல் மாறி மாறி பேசிக்கிட்டு நீங்கள் தேர்தலுக்கு போனீங்கன்னா கீழே அந்த ஒத்திசைவு என்பது இருக்காது. ஆகவே வந்து இது ஏதாவது ஒரு விதத்தில் முடிவுக்கு வருவது இரு தரப்புக்கும் நல்லது. பட் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க ரெண்டு தரப்பும் நமக்கு தெரியாது. இதில் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. அதில் திருமணி, திமுகவில் நாங்கள் குழு அமைக்கிறோம், அதுக்கான தேதின்னு சொல்லியாச்சு. இப்போ நேற்று பேசியது ஒரு டெவலப்மெண்ட் தான். அதிகார பகிர்வு அது மட்டும் இல்லை, திமுகவை விமர்சிக்க தொடங்குறாங்க. உங்களுடைய இதெல்லாம் பழிகளெல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஊழல் தொடர்பாக கோடிட்டு காண்பித்து பேசுறது. கிட்டத்தட்ட மதுரை வடக்க விட்டுறக்கூடாது கேண்டிடேட் அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னா இது கேண்டிடேட்டை தாண்டி அவர் பேசினது வந்து 2014 உங்களுடைய தவறுகளுக்கான பாவங்களை நாங்கள் சுமந்தோம்னு வெளிப்படையா ஃபுல் ஃப்ளெஜ்ட் அட்டாக். அது வந்து அது ஏன் நடக்குது, அதற்கு பிறகு இந்த ஹைகமாண்ட் அமைதியாக இருக்குன்னா நம்ம அதை எப்படி புரிந்து கொள்வது? ஆகவே அவர் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், மயிலிடத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் இதை பேச மாட்டார். அப்போ அவங்க என்ன விரும்புகிறாங்க? நீங்கள் கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்புக்கு பிறகு இது ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் அதிகமாகுது. அப்புறம் இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய வெளிப்படையான அந்த அறிவிப்பு, உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை ஒரு வெளிப்படையாக அறிவித்தார். பப்ளிக் ஃபாரமில் அது வந்தது. வேற அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கார்கேவோ, பிரியங்காவோ, ராகுலோ, சோனியாவோ, செல்வ பெருந்தகையோ, பதவியில் இருப்பவங்க யாருமே கேட்கல, செகண்ட் ரேங்க்ல தான் கேட்டாங்க. ஆனால் பதில் வந்து திமுக தலைமையிடமிருந்து, அதுவும் பொதுவெளியில் வந்தது. உங்களுக்கு அது வந்து ராகுலை காயப்படுத்தியதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அது பப்ளிக் டொமைனில் நீங்கள் அதை வச்சுட்டீங்க. இதுவுமே பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் வந்து குழு அமைச்சாலும் கூட வந்து ப்ரீ கண்டிஷன் போட்டாச்சு. உங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பது முடிவு பெற்ற பிறகு நீங்கள் எதை போய் நீங்கள் பேச போகிறீங்க? அப்போ இதில் ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் சொன்னது ராகுலுக்கு அப்படி ஒரு வருத்தம்னா இந்த முறை விடாப்பிடியாக அதிகாரத்தில் பங்கு வாங்கணும்னு அவங்க இருந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு கிடைத்த தகவலின்படி சொல்லுகிறேன், இந்த அசம்பிளியில் சீட்டு கூட வர்றது, உங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு என்பதை தாண்டி ராகுல் அவர்கள் வந்து கனிமொழி அவர்களிடம் சொன்னதாக வரக்கூடிய தகவல் என்னென்னா, உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து போதிய பிரதிநிதித்துவம் எங்களுக்கு இல்லை. அதாவது இந்த அரசு வந்த பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படாதது, அது ஒரு பெரிய சிக்கலாக உருவெடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் அந்த சிக்கல் வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்கு தெரியும், அது உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து வாய்மொழியாக இவர்களுக்குள்ள ஏற்பட்ட ஒப்பந்தத்தை மீறி பல இடங்களில் திமுகவினர் போட்டி வெற்றி பெற்றார்கள். ஸ்டாலின் அவர்களே அழைத்து அவர்களை ராஜினாமா செய்ய சொன்ன பொழுது வந்து பலர் ராஜினாமா செய்யவில்லை. அப்பொழுது ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் அவர்களே சொன்னது, நான் வெட்கி தலை குனிகிறேன்னார். இப்போ இந்த பிரச்சனை வந்து இப்போ உள்ளாட்சி அமைப்புகள்லையும் வருது. அதாவது லோக்கல் பாடிஸ் தான் வந்து உங்களுக்கு அரசு நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, ஒரு அரசியல் கட்சியோட அடிப்படையோட பலம் என்பது உள்ளாட்சி அமைப்புகளோட பிரதிநிதித்துவம். அங்கே வந்து கூட்டணிகள் வந்து எங்களை வந்து சரியாக கவனிக்காது மட்டுமில்லை, நாங்கள் அங்கே ஓரங்கட்டப்பட்டிருக்கிறோம் என்ற வருத்தம் காங்கிரஸுக்கு அதிகமாக. இதில் திருமணி, நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, மைக்ரோ அளவில் பார்க்க, மேக்ரோவாக பார்த்தீங்கன்னா 2019 கிட்டத்தட்ட 10 எம்பிக்கள் தமிழகம் சார்பாக அவங்களுக்கு கிடைக்குது. தேசிய கட்சிக்கு அங்கே ஒரு அங்கீகாரம், அதிகாரம் கிடைக்கிற இடம். எல்லாருமே அப்படி தான் பார்த்து இந்த அலைன்ஸை எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க டிமாண்ட் அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க. திமுக, அதிமுக இதை எப்படி எதிர்கொள்ளும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு முடிவுக்கு வந்து தான் கேட்குறாங்களா? இல்லை, இதில் ஒரு தவறு இருக்கிறதா எனக்கு படல. தவறு சரிக்குள்ளே நம்ம இல்லை, நான் என்ன சொல்கிறேன், 10 சீட் நீங்கள் சொல்கிறீங்களே, அசம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸ் இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியுமா? காங்கிரஸுக்கு 3% இருக்குன்னா கூட அது ஆடட் வேல்யூ. அது
உங்களுக்கு 32% 33% இருக்கும், 35% தான் பாஸ் மார்க்னா இந்த ஆடட் வேல்யூ தானே முக்கியம். இல்ல சார், இது எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். இல்ல திரு மணி, நீ அது உரிமை கோரல்ன்றது இல்ல. நம்ம 26 பார்த்தாதான் தெரிய போகுது யாரு ஜெயிக்க போறாங்கன்னு. இப்ப 20 விழுக்காடு இருக்கிற அதிமுக, லீஸ்ட் ஸ்கோர் பண்ண அதிமுக என்ன சொல்றாங்க? நோ, நாங்க தரமாட்டோம், தனி பெரும்பான்மைன்னு சொல்றப்ப அது சரி தவறுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். முடிவு எடுத்துட்டாங்களான்ற கேள்விதான். காங்கிரஸ் இந்த இடத்துக்கு நகர்ந்துருச்சாங்க. விஜயன் முடிவு எடுத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியாது, அது அவங்க இல்ல. இந்த பேச்சுக்கள் எதை உணர்த்து? இந்த பேச்சுக்கள் வந்து அவங்க இன்னமும் இந்த பால விளையாட விரும்புறாங்கன்னு தான் காட்டுது. அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று முதலமைச்சர் திமுக தலைவர் பொதுவெளியில் அறிவித்த பிறகு இவ்வளவு நடக்குது. அது தீர்மானம் வரைக்கும் போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாய்மொழியா பேசுறதுக்கும் ஒரு கட்சி தீர்மானம், ஒரு ஜில்லா கமிட்டியில தீர்மானம் போடுறாங்கன்னா அதுக்கான முக்கியத்துவம் என்பதும் அது மேலிடத்தோட ஒத்திசைவு இல்லாமல், அனுமதி இல்லாமல் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் ஹையரார்க்கில 3வது பிளேஸ்ல இருக்கு மாவட்ட. ஆமா, ஒரு மாவட்ட கமிட்டியில நீங்க தீர்மானம் போடுறாங்கன்னா அவங்க அதை வலியுறுத்துறாங்க. அது எப்பன்னா ஸ்டாலின் அவர்களுடைய வெளிப்படையான அறிவிப்புக்கு பிறகு அது வலியுறுத்தப்படுகிறது. ஓகே, அப்ப அவங்க அதுல உறுதியா இருக்காங்க. எவ்வளவு நாள் உறுதியா இருப்பாங்கலாம் நமக்கு தெரியாது. இப்போதைக்கு அது உறுதியா இருக்காங்க. இப்ப இது வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இன்னொன்னு கவனித்தால், திமுக கூட்டணி வேணும்னு சொன்னவர்களோட குரல் சில வாரங்களுக்கு முன்பு வலுவா இருந்ததை பார்க்கிறோம். பல தலைவர்கள் பேசினாங்க. அவங்கெல்லாம் அமைதியாகி டிமாண்ட் பண்றவங்களோட குரல் தான் தொடர்ந்து ஒலிச்சு. ஆமா, இப்ப காங்கிரஸ் உள்ள இருக்கக்கூடிய நண்பர்களிடம் பேசும்போது கூட சில நாட்களுக்கு முன்பு வரையில் கூட வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு புரியலன்றாங்க. என்ன போயிட்டு என்ன போகுதுன்னு புரியலன்றாங்க. இப்ப நாளைக்கு கேசி வேணுகோபால் வராரு. இப்ப இது நடுப்புற மணிசங்கர் ஐயரோட இன்றைய ஸ்பீச்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது அவர் என்ன பண்றாரு, மணிசங்கர் ஐயர் வந்து இதுக்கு இந்தியா பிளாக்குக்கு ஸ்டாலின் தான் தலைவர் ஆகணுன்றாரு. ஸ்டாலின் ராகுல் பிரதமர் ஆவதுக்கு ஸ்டாலின் உறுதுணையா இருப்பாரு. இதே மணிசங்கர் ஐயர் கேரளால இந்த ட்வீட்டுக்கு இதுக்கு முன்னால போட்ட கட்டுரையில இன்றைக்கு பினராயி விஜயன் தாங்க ஜெயிப்பான்றாரு. அப்ப இதுதான் மணிசங்கர் ஐயரோட நம்பகத்தன்மை. அவர் சேம் சைட் கோல் போட்டுக்கிட்டு இருக்காரு. கேரளால ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள கட்சி காங்கிரஸ், இங்க கிடையாது. ஆனா அங்க போய் அவர் என்ன சொல்றாரு, அடுத்த முதலமைச்சர் பினராயி விஜயன்றாரு. அப்போ என்னென்னமோ நடக்குது காங்கிரஸுக்குள்ள. இது மொத்தத்துல இந்த சிக்கல் இப்படியே தொடர்வது ரெண்டு கட்சிக்கு நல்லதில்லை. இது அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆனாலும் கீழே வந்து உங்களுக்கு வந்து விளங்குமான்னு கேட்டீங்கன்னா பதில் ரொம்ப கடினம். இது இப்படியே போயிட்டு இது ஆல்ரெடி டேமேஜ் டன், முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆனாலும் ஒன்றும் பெருசா திமுக இவங்களால லாபம் இருக்குமான்னு தெரியல, அல்லது இவங்களுக்கு திமுகவால லாபம் இருக்குமான்னு தெரியல.